இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த அம்மா வெளியே நின்னு ஆபீஸ் உள்ளார பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கம்பெனியோட ஓனர் அங்க வந்து, யார் அம்மா நீங்க எதுக்கு ஆபீஸ் சுத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. உடனே இந்த அம்மா, என்னுடைய மகள் இந்த கம்பெனில வேலை செய்கிறாள்னு சொல்றாங்க. உடனே அந்த ஓனர், அப்புறம் எதுக்காக வெளியே நிக்கிறீங்க, உள்ளார வந்து வெயிட் பண்ண வேண்டியது தானேன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த அம்மா, நான் கிராமத்துக்காரி, என்ன பார்த்தால் என் மகளுக்கு அவமானமா இருக்கும், அவளை ரொம்பவே கோபப்படுவாள். எனக்காக இந்த பணத்தை மட்டும் என்னுடைய மகள் கிட்ட உங்க அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டீங்களா, அவளுக்கு இந்த சிட்டியில செலவு அதிகமாக இருக்கும், அவள் கஷ்டப்படாம நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. உடனே இந்த ஓனர் அந்த அம்மாவுடைய மகளுக்கு கால் பண்ணி வெளியே வர சொல்றாரு. அந்த பொண்ணு வெளியே வந்து தன்னுடைய அம்மாவை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டா. அம்மா எதுக்காக இங்க வந்தீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உங்களை என்னுடைய ஆபீஸுக்கு எல்லாம் வரக்கூடாதுன்னு, அப்புறம் எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி ரொம்பவே கேவலமா திட்டுறாள். உடனே அவங்க அம்மா, நான் இந்த பணத்தை கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு கோவமா, அம்மா உங்களுக்கு பணத்தை பேங்க்ல போட தெரியாதா, எதுக்காக பணத்தை தூக்கிக்கிட்டு இங்க வந்தீங்கன்னு கேக்குறாள். அதுக்கு அந்த அம்மா, எனக்கு பேங்க் பத்தி ஒண்ணுமே தெரியாது, அது மட்டும் இல்லாம உன்னை பார்த்து 2 வருஷம் ஆச்சு, அதனாலதான் பாக்கலாம்னு வந்தேன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த பொண்ணு, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே பணக்காரங்க, நீங்க தான் என்னுடைய அம்மான்னு தெரிஞ்சா இங்க இருக்கவங்க எல்லாருமே என்ன ரொம்ப கேவலமா பாப்பாங்கன்னு சொல்றா. உடனே இந்த அம்மா, நீ கோவப்படாத பாப்பா, இந்த பணத்தை வாங்கிக்கோ, நான் இங்க இருந்து கிளம்பி போறேன்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு பணத்தை வாங்கிக்கிட்டு இங்க இருந்து முதலில் கிளம்புங்கன்னு சொல்றாங்க. உடனே இந்த ஓனர் அந்த அம்மாவை நிக்க சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட, நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிற, உன்னைய நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன், இந்த வேலை உனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் யாரு, உங்க அம்மா தான், உன்னை வளர்த்தது யாரு, உங்க அம்மா தான், உன்னை படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு, உங்க அம்மா தான், அப்படிப்பட்ட அம்மாவையே நீ உன்னுடைய ஆபீஸுக்கு வர வேண்டாம்னு சொல்லுவியான்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு, சார் நான் கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிக்காக உழைக்கிறேன், என்ன எதுக்காக இப்படி திட்டுறீங்கன்னு கேட்கிறாள். அதுக்கு இந்த ஓனர், நீ கஷ்டப்பட்டதை விட பல மடங்கு அதிகமா கஷ்டப்பட்டு தான் உங்க அம்மா உன்னை படிக்க வச்சிருக்காங்க, அது உன்னுடைய கண்ணுக்கு தெரியலையா, பெத்த அம்மா கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும், உன்னுடைய ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நீ சம்பாரிச்சு உன்னுடைய சம்பள பணத்துல உங்க அம்மாவை பாத்துக்கணும், ஆனா நீ இன்னமும் அவங்க கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு இருக்க, இனிமேலும் அவங்கள கஷ்டப்படுத்தாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தன்னுடைய தப்பெல்லாம் உணர்ந்து தன்னுடைய அம்மா கிட்ட போய், அம்மா நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாள். அதுக்கு இந்த பொண்ணுடைய அம்மா, நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற, நீ என்னுடைய மகாராணி, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாங்க. உடனே இந்த ஓனர், நீ இனிமே உன்னுடைய அபார்ட்மெண்ட்ல தான் உங்க அம்மாவை தங்க வச்சுக்கணும், இனிமே நீ தான் அவங்கள பார்த்துக்கணும், நான் உனக்கு 3 நாள் லீவு கொடுக்கறேன், நீ உங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அவங்கள நல்லா பாத்துக்கோன்னு சொல்றாரு. அந்த பொண்ணும் ரொம்ப நன்றி சார், நீங்க மட்டும் இல்லனா எங்க அம்மாவோட அருமைய தெரிஞ்சுக்காமலே போயிருப்பேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அம்மாவும் பொண்ணும் ரொம்பவே சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த கம்பெனி ஓனர் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.